வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது NTPC 2026-27 Q1க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பெனியை பற்றின சில கீ பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். லார்ஜஸ்ட் தெர்மல் பவர் கம்பெனி, கிட்டத்தட்ட இந்தியாவோட டோட்டல் நீடில் வந்து 24% வந்து அப்ராக்சிமேட்டாக 24%க்கு வந்து இவங்க ஃபில்ஃபில் பண்ணுறாங்க. இப்போ இவங்க டைவர்சிஃபிகேஷன்ஸ் கொண்டு வராங்க. க்ரீன் எனர்ஜி அண்டு ரெனியூவபிள் எனர்ஜி ரெண்டுத்துலேயுமே அவங்க டைவர்சிஃபிகேஷன்ஸ் கொண்டு வராங்க. இவங்களுக்கும் ஃபீல்டு இருக்குது. அதே சமயத்தில் இவங்க NTPC க்ரீன்னு ஒரு சப்சிடரி கம்பெனியும் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த கம்பெனி இப்போ வந்து இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க, கிட்டத்தட்ட இவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 74,000 மெகாவாட்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு ரீச் ஆகிருக்கு இந்த இந்த 2026-7. இப்போ கூகுள் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 90 ஜிகாவாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா 90 ஜிகாவாட்ஸுக்கு வந்து அவங்க வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது போக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது 33 ஜிகாவாட்ஸ். அந்த 33 ஜிகாவாட்ஸை எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா, 16.5 ஜிகாவாட்ஸ் கோல்லையும் 1.9 ஜிகாவாட்ஸ் ஹைட்ரோவாகவும் 15 ஜிகாவாட்ஸ் வந்து ரெனியூவபிள்ஸ்லையும் அவங்க மீட் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இவங்க வந்து 92 பவர் பிளான்ட்ஸை வந்து அவங்க இது பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் அதில் பார்த்தோம்னா 5 வந்து கேப்டிவ் கோல் மைன்ஸும், அது போக 5 கேப்டிவ் கோல் மைன்ஸும் இவங்க வந்து பண்ணுறாங்க. அப்போ கோல் மைனிங் இவங்கள்ட்ட இருக்குது, கேஸ் க்ரீன் எனர்ஜிக்கான கேஸும் இருக்குது, ரெனியூவபிள் எனர்ஜிக்கான சோலார், விண்டு, ஹைட்ரோ மூணுத்தையுமே இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதோடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத NTPC க்ரீன் எனர்ஜியை பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அதுவே நம்ம வந்து ஆல்ரெடி அதுக்கான ஆனுவல் வீடியோ போட்டிருக்கிறோம். அதையும் சேர்த்து நம்ம பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்கோட Q1க்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான நம்ம ஒரு அனாலிசிஸ் கொண்டு வருவோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 427 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 388ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடிவே 414 ரீச் பண்ணிட்டு தான் இப்போ வந்து 388ங்கிற லெவலுக்கு கரெக்ஷன் ஆகிருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய PE வேல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேர்லி வேல்யூ, இப்போ கரண்ட் PEக்கு வந்து ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லி நெகட்டிவாக தான் இருக்குது. 1 இயர் ஃபார்வர்டு EPSக்கு இது PEக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓவர் வேல்யூ 5% அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது. அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய ஏர்னிங்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் அது குறையுமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய நீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறது ஒரு பார்வை. இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. இப்போ இங்கே 1.3 அப்படிங்கிறதுனால புக் வேல்யூவில் நம்ம அதை 1.3 டிவைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது புக் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 156 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இப்போ 156 அப்படின்னு சொன்னாக்க PE இப்போ இங்கே 1.9ன்னு கொடுத்துருக்குறான், அவ்வளோ வராது. 388 டிவைடட் பை 156ன்னு போடணும். 388 டிவைடட் பை 156ன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட 2.5 வருது. அப்படியே இருந்தாலும் இது சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. PE வந்து 13.9 தான் இருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெக்டிடிஎம் 0.9 இருக்குது, சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் போன தடவை 17% கொடுத்துருக்குறான். இந்த வருஷம் கூடவே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி அவன் அதை கடந்து ஏறி இருக்கிறான். பீட்டா ஸ்கோர் 0.63ங்கிறதுனால கொஞ்சம் நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கு EPS வந்து 3.5% குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 10.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அசட் வந்து பார்த்தோம்னா 6.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவலைஸ்டு ரெவென்யூவில் 0.6% குறைஞ்சு போயிருக்கு.
அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் 17.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய இபிஎஸ்ன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 4/24 போட்டோம்னா 4/24 போட்டோம்னா கிட்டத்தட்ட 16% க்ரோத் ஆகிருக்கு இபிஎஸோடைய லெவல். சப்சிக்வெண்ட்டாக அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இது பவர் செக்டார் அப்படிங்கும்போது மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு, குளிர் காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம், இல்லாட்டி ஏர்னிங்ஸ் கம்மியாகலாம். அது எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து அது கம்மியாக போகுது அப்படிங்கிறது டிமாண்ட் அண்ட் ஃப்ளக்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். கன்சம்ஷன், பப்ளிக்கோடைய கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். இந்த தடவை வெதர் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வெதர் ராமச்சந்திரன் நம்ம வந்து அவரோடது தான் நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா ஃபோர்காஸ்ட்டை வந்து ஒரு 1 இயர் 2 இயருக்கு முன்னாடியே கொடுத்துருவார். ஆனால் இப்போ போன வருஷத்துலேருந்து ஃபஸ்ட் இயர் இந்த இயருக்குன்னா இந்த இயருக்கு மாத்திரம்தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் காப்பி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, கிரெடிட்டே இல்லாமல் காப்பி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது புயல் ராமச்சந்திரனுடைய பேட்டி நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வருஷம் வந்து மழை பெய்யும், ஆனால் பிரேக் பண்ணி மன்சூன் பெய்யும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னாக்கா ஒரு வாரம் பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகும், அப்படியே ஒரு கண்டினியூஸாக இருக்குமா அப்படிங்கிறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. இது செப்டம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். அது பிரேக் பண்ணி தான் பெய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சீசன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பவர் கன்சம்ஷனுடைய ரேட் வந்து கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. அது ரியாலிட்டியில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இன்னும் இவங்களை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குவார்ட்டர்லியில் பார்க்கணும். குவார்ட்டர்லியோட இயர் ஆன் இயர் ரெவென்யூ பார்க்கும்போது 1.3% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ குறைஞ்சாலும் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்களுடைய இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது கரண்ட் இயர் அதாவது Q to Q நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 91% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இபிஎஸும் 91% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஹாட் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, பவருடைய கன்சம்ஷன் ரேட் கூடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ஆனுவலைஸ்டு, ஆனால் இனிமேல் தான் எல்லாமே வரும். அடுத்த குவார்ட்டருக்கு வரும்போது சப்சிடரி கம்பெனிஸோடைய டிவிடெண்ட் எல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இவங்களுடைய எக்ஸம்ஷனல் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய இன்கம் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இபிஎஸோடைய டிடிஎம்னு பார்க்கும்போது ஒரு 4 குவார்ட்டராக ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல தான் இது சைட்வேஸில் போயிருக்கும். 4 குவார்ட்டராக ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருந்துட்டு இப்போ ஒரே ஜம்ப் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஜம்போட ஃபர்தராக இன்க்ரிமெண்டல் அப்ரோச்சில் போதா இல்லாட்டி ஸ்டாக்னேட்டட் அப்ரோச்சில் போதான்னு பார்க்கணும். ஸ்டாக்னேட்டட் அப்ரோச்சில் போச்சுனாக்க எகெயின் திருப்பி சைட்வேஸில் போகும். இன்க்ரிமெண்டல் அப்ரோச்சில் போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு நல்ல பூஸ்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்ன்னு பார்க்கும்போது எம்எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 0.6% குறைச்சி 17.8 இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.3 இன்க்ரீஸ் பண்ணி 45.8 எஃப்ஐஎஸ் வந்து 0.3 இன்க்ரீஸ் பண்ணி 16.5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபேர் ப்ரைஸோடைய ரேஞ்ச் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபேர் ப்ரைஸோட ரேஞ்ச் எப்போதுமே குவார்ட்டர்லிக்கு கிடையாது, அது ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லாட்டி லாங் டேர்ம்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து அதை ரெஃபர் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இவங்கள்ட்ட புக் வேல்யூவாக எடுத்துருக்கிறது அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய 0.3 அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கும்போது 153 அப்படின்னு சொல்லிட்டு புக் வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ அதை தான் போட்டு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஃபேர் ப்ரைஸ் வந்து 292 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த 292க்கு இப்போ வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.33 இருக்கிறாங்க. 1.5ங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 1.5 உடச்சி போனாங்கன்னா 2.5 வரைக்கும் இவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ கரெக்ஷன் வந்தாங்கன்னாக்க 1.25 1 அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 1.25 அப்படின்னு சொன்னாக்க 365, நான் 1.5 அப்படின்னு சொன்னாக்க 438, 2.5னா 731. ஸோ நமக்கு 365லேருந்து 731 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் கிடைக்கிது. ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து குவார்ட்டர்லிக்கு கிடையாது. எதர் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லாட்டி லாங் டேர்ம் மோர் தென் ஒரு 2 இயர்ஸ் இல்லாட்டி 3 இயர்ஸ் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனால் ட்ரேடர்ஸ் எவ்வளோ வேகமாக எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். பட் இது ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லாட்டி லாங் டேர்முக்கு தான் நம்ம பார்க்க முடியும். இதை பார்த்துட்டோம். அப்போ கரண்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது
நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் 6.4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிது. இது எக்ஸிட் ஆக போகிற 5.2 காட்டிலும் கிட்டத்தட்ட ₹1.20 கூட. அப்போ ₹1.20 கூட வருது அப்படின்னு சொன்னால் இபிஎஸோட டிடிஎம் ஃபர்தராக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது. அப்படி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் வருது அப்படின்னு சொன்னாக்க நார்மல் சைக்கிளிக் கரெக்ஷனோட சேர்த்து இது வந்து அப்சைட் மூமெண்ட்டு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியது அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து அப்சைட் மூமெண்ட்டு. ஆல்ரெடி இவன் வந்து இப்போ அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்குறான். அது வந்து Q1 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் அதாவது Q4 ரிசல்ட்லேருந்து Q1க்கு ஆல்ரெடி அப்சைட் மூமெண்ட்டு கொடுத்துருக்குறான். இப்போ அந்த இடத்துல இருந்து இவன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்க போகிறான் அப்படிங்க சொல்லி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம வந்து சார்ட்டில் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். சார்ட்டில் நம்ம இந்த குவார்ட்டருக்கான ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆனுவலைஸ்டாகவே நம்ம உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம். ஏன்னா போன குவார்ட்டர் தான் அப்படின்னு இல்லாமல் ஆனுவலைஸ்டாகவே வீடியோ போட்டிருந்ததுனால நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜனவரி மாதம்னு நான் எடுத்து பேசல, ஆனுவலைஸ்டாக வீடியோ போட்டிருந்தோம். ஆனுவலைஸ்டு வீடியோவில் 330 பிரேக் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு R1 354லேருந்து 368, R2 393லேருந்து 409, R3 432லேருந்து 447 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த 432ங்கிறது நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1.5 ரேஞ்சுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இது R3ங்கிறது 1.5 ரேஞ்சு. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணியிருந்த ஆனுவலைஸ்டாக பிரேக் பாயிண்ட்டை உடச்ச உடனே R2 வரைக்கும் போயிருக்கிறான். இப்போ இந்த நிலையிலேருந்து என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ குவார்ட்டர்லியில் பார்க்க போகிறோம். குவார்ட்டர்லியோட பிரேக் பாயிண்ட்டு 367, R1 391லேருந்து 405, R2 422லேருந்து 432, R3 456லேருந்து 470. சப்போஸ் இவங்க மேலே ஏறாமல் கீழே சப்போர்ட் ரேஞ்சுக்கு ஃபால் ஆகிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க, அதை கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுத்தான்னாக்க S1 341லேருந்து 357, S2 302லேருந்து 317, S3 276லேருந்து 286. அப்போ இவனுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி R2 வரைக்கும் இந்த குவார்ட்டருக்கு ஏறிட்டான். அதாவது Q1க்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி அவன் வந்து ஜனவரி மாதத்துக்கு பிறகு ஏற ஆரம்பித்தவன் ஏப்ரலுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கும் போயிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல இருந்து இவன் வந்து சப்போஸ் கரெக்டிவ் ட்ரெண்டு வந்தான்னாக்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது பிரேக் பாயிண்ட். ஏன்னா சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 2 விஷயமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அவன் வந்து அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்த உடனே பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலேயா கீழேயான்னு எடுக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்லை கரெக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இந்த பிரேக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிரேக் பாயிண்ட் வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மேலேயா கீழேயாங்கிறத டிசிஷன் எடுக்கலாம். இன்னொன்று வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க இங்கேருந்து வர்றவே S1 இது வரைக்கும் டாப் வரைக்கும் வந்துட்டு அவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மேலேயா கீழேயான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஃபர்தராக இவனுக்கு வந்து எல்லாமே ரெவென்யூலாம் கூடுது அப்படின்னு சொன்னாக்க இப்போ R3க்கான இந்த இயர்க்கான இது வந்து R3 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க இருக்குது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.